அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் பிரதமர் மோடி கோவைக்கு வருகை தரவிருக்கிறார். இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக வருகை தரவிருக்கக்கூடிய சூழலில் அவரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமான நிலையத்தில் சந்தித்து பேச உள்ளார் என்ற அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். பிரதமர் மோடி அவர்களின் தமிழக வருகையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரை சந்திக்கவிருக்கிறார். இதனுடைய முக்கியத்துவம் என்ன? வணக்கம். இன்று ஒரு நாள் பயணமாக தமிழகத்திற்கு கோவையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கிறார். இயற்கை வேளாண் மாநாட்டையும் அவர் தொடங்கி வைக்க இருக்கிறார். இதற்காக ஆந்திராவிலிருந்து மதியம் 12:30 மணிக்கு ஆந்திராவிலிருந்து புறப்பட்டு 1:30 மணி அளவில் கோவை விமான நிலையம் பிரதமர் வந்தடைய இருக்கிறார். அதற்கு முன்னதாக இபிஎஸ், எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் எல்லாம் கோவை விமான நிலையத்திற்கு சென்று பிரதமர் மோடி அவர்களை அங்கிருந்து வரவேற்க இருக்கிறார்கள். இந்த வரவேற்புக்கு பிறகாக சிறிது நேரம் விமான நிலையத்திலேயே இபிஎஸ் பிரதமர் மோடி அவர்களோடு சிறிது நேரம் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே கூட்டணி விரிவாக்கம் தொடர்பாக இந்த சந்திப்பில் அவர்கள் பேசலாம் என்றும் கூட எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பீகாரில் பாஜக வெற்றி பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதே மாதிரியான ஒரு வெற்றியை தமிழகத்திலும் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் இருந்து வருகிறார்கள். மேலும் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த கூட்டணி என்பது போதுமான அளவில் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் இதை மேலும் வலுவாக்க வேண்டும், விரிவாக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் பாஜக, அதிமுக இரண்டு தரப்புமே இருந்து வருகிறார்கள். ஏற்கனவே சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் ஜி.கே. வாசனாக இருக்கட்டும், ஏ.சி. சண்முகமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சிறிய சிறிய கட்சிகள் கூட்டணியில் இருந்தாலும் கூட பாமக, தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடிய முனைப்பில் பாஜக தீவிரமாக இருந்து வருகிறது. அதற்கேற்ற வகையில் ஏற்கனவே தமிழக பாஜகவினுடைய தேர்தல் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய பைஜெயந்த் பாண்டாவும் இங்கே அடிக்கடி வருகை தந்து பாமகவாக இருக்கட்டும், தேமுதிக நிர்வாகிகளை சந்தித்து பேசி வருவதாகவும் கூட தகவலாக சொல்லப்பட்டு வருகிறது. இதற்கிடையே இன்றைய தினம் பிரதமர் மோடி கோவை வரக்கூடிய நிலையில இபிஎஸ்ஐ அவர் சந்திக்க இருப்பதாகவும், அந்த சந்திப்பின் போது கூட்டணி விரிவாக்கம் தொடர்பாக பல்வேறு வலியுறுத்தல்களை, அறிவுரைகளை இபிஎஸ்க்கு பிரதமர் மோடி வழங்க இருப்பதாகவும் தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் பாமக, தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வருவது தொடர்பாக இந்த கூட்டணி விரிவாக்கம் தொடர்பான அந்த பேச்சுவார்த்தையில் பாமக, தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வருவது தொடர்பாக அந்த ஆலோசனை என்பது இடம்பெறலாம் என்றும் கூட சொல்லப்படுகிறது. அந்த வகையில் தற்பொழுது ஒவ்வொரு முறையும் பிரதமரினுடைய வருகை என்பது ஒரு புறம் அரசு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் கூட அது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த முறையும் கூட அவரினுடைய வருகை என்பது ஒரு முக்கியத்துவமான ஒன்றாகவே இருக்கிறது. இன்று மதிய அளவில் இபிஎஸ், அதே போல எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பிரதமர் மோடி அவர்களை நேரில் சென்று வரவேற்க இருக்கிறார்கள். அதற்கு பிறகாக சிறிது நேரம் தனியாக சந்திப்பும் நடைபெற இருப்பதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.